எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி பார்க்க போகிறது வந்து 27 மே, அதாவது 27 மே 27 மே ஒரு நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நிஃப்டி அனாலிசிஸில் இன்னைக்கு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 22,957 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் எங்கே போகுது, ரேஞ்ச் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,182 அங்கேருந்து 22,732 இந்த ரேஞ்ச் வரையும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சு பாருங்க, ஆல்மோஸ்ட் 120 பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் தான் நாளைக்கு ப்ரிடிக்ஷன்ல இருக்க போகுது. 27 மேல இந்த ரேஞ்சுக்குள்ள தான் சுத்த போகுது, ஏன்னா சைடுல சுத்த போகுது. இங்கேருந்து மூவ் ஆகுது பாருங்க அதை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 61 பாயிண்ட், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட், இது 122 பாயிண்ட், 122 பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். அவங்க 122 பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 27 திங்கட்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பண்ணாலும் தெரியும். அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 27 என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் நம்ம வாட்ச் பண்ணணும். வாட்ச் ஸ்ட்ரைக் என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000, 23,200, 23,150, 150, 22,750, 22,700. ஸோ இந்த ஸ்ட்ரைக்லாம் நீங்கள் நாளைக்கு 27 வாட்ச் பண்ணுங்க. எப்படி மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ப்ரீமியம் வாட்ச் பண்ணணும் நம்ம. ஸோ 27 நீங்கள் ப்ரீமியம் வாட்ச் பண்ணணும். என்ன ஸோ நீங்கள் என்ன ப்ரீமியம் வாட்ச் பண்ணணும்? வாட்ச் ப்ரீமியம் சி சைடு பார்த்தீங்கன்னா, சி சைடில் 125 வாட்ச் பண்ணுங்க, 150 வாட்ச் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து சி சைடில் வாட்ச் பண்ண வேண்டிய ப்ரீமியம். அதே மாதிரி இதோட டார்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. டார்கெட் எங்கே இருக்கும் ஒன்று வாட்ச் பண்ணுங்க. 225 வாட்ச் பண்ணுங்க, 242 வாட்ச் பண்ணுங்க, 300 வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம 27 பி சைடு ப்ரீமியம் பார்க்கணும். பி சைடு ப்ரீமியம் வாட்ச் ப்ரீமியம் பி சைடு ப்ரீமியம் வாட்ச் பண்ணலாம். பி சைடில் என்ன ப்ரீமியம் வாட்ச் பண்ணீங்க? 175 ஒன்று, 150 ஒன்று. ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியமும் நீங்கள் பி சைடில் வாட்ச் பண்ணுங்க. அப்போ இதோட டார்கெட் எப்படி இருக்கும்? டார்கெட் பார்த்தீங்கன்னா 225 ஒரு டார்கெட்டாக இருக்கும், ஷார்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் 300 ஒரு டார்கெட்டாக இருக்கும், 358 ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த டார்கெட் நம்பர்ஸையும் பாருங்கள், இந்த பையிங் நம்பர்ஸையும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் வாட்ச் பண்ணுங்க. நம்ம திரும்ப நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறோம். பேப்பர் ட்ரேடிங், நான் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எஜுகேஷன் பர்பஸாக நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்லாம் வாட்ச் பண்ணுங்க, இது எப்படி மூவ் ஆகுது. ஸோ நம்ம மெத்தடுக்கு பேர் ஓபிஎம், ஆப்ஷன் ப்ரீமியம் மெத்தடு. ஸோ இந்த ப்ரீமியமில் எப்படி மூவ் ஆகுது, இந்த ரேஞ்சு எங்கேயாவது எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. அதே மாதிரி எனக்கு வந்து தமிழ் யூடியூப் சேனல்லையே ஃபஸ்ட் டைமாக நம்ம தான் 27 ப்ரிடிக்ஷன் போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். இது கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். இது
வாட்ச் பண்ணலாம், பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம். ஃபியூச்சரில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.